கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். இன்றைக்கி என்னென்னா, ஒரே விதமாக செயல்படும் உங்களுடைய செயல்பாடுகள். கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ். டுடே ஸ்கிரிப்சர்ஸ் ரீட் ரோமன்ஸ் 2:1-3 படிங்களேன். ரோமன் 1ஆம் அதிகாரம் படிச்சுட்டு அதிலேருந்து 3-20 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை குறித்து இன்றைக்கி நம்ம ஆராய போகிறோம். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு தோஸ் ஹூ பை பெர்சிஸ்டன்ஸ் இன் டூயிங் குட் சீக் க்ளோரி, ஆனர் அண்ட் இம்மார்டாலிட்டி, ஹீ வில் கிவ் இட்டர்னல் லைஃப். விடாப்பிடியாக ஒரே விதமாக நல்லதையே செய்து கொண்டிருக்கிறவர்கள் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்து நல்லதையே செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் அழியாத வாழ்க்கையை கொடுப்பார், நித்திய ஜீவன், ஈட்டர்னல் லைஃப். அப்போ நம்ம இந்த உலகத்துக்காக மாத்திரம் வாழவில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது? நம்மளுடைய அழகை ட்ரெஸ்ஸு விதவிதமாக போட்டு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறது, இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையா? இன்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் புறஜாதியினரை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ரொம்ப கேவலத்துக்கு போயிடும். இது நிச்சயமாக நடக்கும். தேவனுடைய கரத்திலே அடி வாங்காமல் இருங்க. மிகுந்த எச்சரிக்கை. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே விதமாக தேவனை தேடுங்கள். அவர் நிச்சயமாக நன்மையை தருவார். இன்றைக்கு தேவனை தேடுவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொழுதை கழிப்பது இன்பமாக இருக்கும். நீதிமொழிகளில் போட்டிருக்கல, அவள் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து ரீல்ஸில் பூரா அப்படி தான் வராளுவோம். அவன் இருக்கும் சந்துக்கு அடுத்த வீதியிலே போனாள். வா, இரவு முழுவதும் சந்தோஷமாக இருப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மனுஷகுமாரன் எங்கேயோ போயிட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டார். மனுஷகுமாரன் புருஷன் இங்கே இல்லை. அதனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ரீல்ஸ் போடுவோம், பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போடுவோம், ஊர் மேய்வோம், பாட்டை போட்டு ஆடுவோம். சினிமா பாட்டுக்கு நம்ம குண்டியா ஆட்டிக்கிட்டு இருப்போம். எல்லா அலங்கோலமான காரியங்களையும் கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. ஆண்டவருக்காக நீ என்னப்பா செஞ்சுருக்க? ஏதாவது ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்காக வழி நடத்தி இருக்கிறாயா? இல்லை. நம்முடைய செயல்பாடுகள் கிறிஸ்தவர்களாக மாறுவது மாத்திரமல்ல, நம்முடைய செயல்கள் ஒரே விதமாக இருக்க வேண்டும். அதான் நேற்று பீட்டர் ஐயா சொன்னாங்க, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஊர்வலம் போய் நானும் கிறிஸ்தவன் தான் காட்டுவது முக்கியமல்ல. உங்களுடைய தெருவிலே, உங்களுடைய வீதியிலே, உங்கள் பக்கத்து வீட்டிலே நீங்கள் எப்பேற்பட்ட கிறிஸ்தவர் என்று சாட்சி பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் படிக்கும் வகுப்பிலே, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே நீங்கள் எப்பேற்பட்ட கிறிஸ்தவர்கள்? யாராவது உங்களை பார்த்து வாழ்ந்தால் இது போன்ற கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்களா? யோசனை பண்ணி பாருங்கள். இது போன்ற நற்காரியங்களை விடாப்பிடியாக தொடர்ந்து ஒரே மாதிரியாக செய்து கொண்டு வருகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார். பட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் செல்ஃப் சீக்கிங் and who reject the truth and follow evil, there will be wrath and anger. எச்சரிக்கை தேவனுடைய வசனம். தேவன் மகா பெரியவர், மிக 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 பெரியவர். அப்பேற்பட்ட தேவனிடத்திலே இருந்து நீங்கள் கோபத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லாமல் சுயம் உங்களுடைய தேவை என்ன? நீங்கள் திங்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், எவன் எக்கேடுகிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நான் ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸு போடணும், 1க்கு 4 கார் வாங்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, எனக்கு நல்ல காலேஜில் படிப்பு வரணும், எனக்கு நிறைய காசு வர்ற மாதிரி வேலையை கொடுங்க. சரி, நீ என்ன பண்ண போகிற? நான் ஒன்றும் பண்ண போகல, நல்லா ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்டு ஊர் மேய போகிறேன். இதுதான் உங்களுடைய ஜெபமா? மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். எல்லாருக்கும் நன்மை செய்தார். இந்த உலகத்திலே அடுத்தவர்களுக்காக வாழ்வதுதான் உங்களுடைய வாழ்க்கை. என்னதான் பெரிய கோடியாக சம்பாதிச்சிட்டாலும் எல்லாருடைய மனதில் உள்ளும் ஆழத்திலே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு நல்லது, ஒரு கிளப்பில் செஞ்சு ஒரு நல்லது செய்யணும், ஏதோ ஒன்று நான் நன்மை செய்ய வேண்டும், நான் சமூக செய்ய வேண்டும் என்ற எண்ணம்
ஆள் மனதிலே இருக்கிறது. அவன் நம்பர் 1 பொறுக்கியாக இருப்பான், சாராயம் காய்ச்சறவனாக இருப்பான், பிரார்த்தல் பண்ணுறவனாக இருப்பான். அவனுடைய மனதுக்குள்ளே நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்னு வசனம் படித்தோமா? உங்களுடைய உள்ளத்தில் லேசாக விட முடியாது. ஆண்டுடைய உள்ள ஆவி இருக்கிறது, அது நீங்கள் போட்டு அடின்னு அடித்து கொன்று சக்தியாக பொழிஞ்சாலும் அந்த மனசாட்சி உள்ளேருந்து கதறும். இவ்வளோ துரோகம் பண்ணுறிய, நன்மை செய்ய மாட்டாயா? அதில் போட்டிருக்கு. நீங்கள் சுயமாக உங்களுக்கு நீங்களே எப்படி சுயநலம் பிடித்தவர்களாக, for those who are self-seeking and who reject the truth and follow evil, there will be wrath and anger. நிச்சயமாக உங்களுக்கு கடுங்கோபமும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலன். God had given Israel great material and spiritual riches. இஸ்ரேல் மக்களுக்கு ஒன்றுமில்லாத பிச்சைக்கார பயிலுவான் போய் அடிமையாக இருந்தான், மாடு மேய்ச்சிக்கிட்டு அவன்கிட்ட எகிப்தியன்ட்டு பிச்சை வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தான். எனக்கு ஏதாவது கொஞ்சம் போல இடம் கொடுங்கய்யா, நான் ஆடு மாடுகளை வச்சு எப்படியாவது பொழைச்சிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிற்காத, அந்த ஊரமாக போய் எங்கனா போய் நில்லு, என் மூஞ்சில் மட்டும் முழிச்சிடாத. எகிப்தியர்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் பிடிக்காது. அந்த பக்கம் கோசேன் நாடுன்னு ஒன்று இருக்குது, எங்கள் ஊர் பக்கமே வரக்கூடாது, அந்த பக்கமாக போய் நின்றுக்க. அப்படி சொன்ன இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் மிகப்பெரிய சொத்துக்களை கொடுத்தார், ஆவிக்குரிய வரங்களை கொடுத்தார். A wonderful land, a righteous law, a temple and priesthood, God's providential care and many more blessings. எண்ணற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். அன்றாடம் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். ஏசி ரூமு, டிவி பார்க்குற பெரிய டிவி, 10 மொபைல் ஃபோனு, காரு, போகிற வரக்கெல்லாம் பணம் எல்லாம் கொடுத்தார். அவர்கள் என்ன பண்ணாங்க? God had patiently endured Israel's many sins and rebellions and had not sent them his son to be their Messiah. அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவர்கள் என்ன பண்ணாங்க? போய் பாகால்களை தங்களுக்கு தெய்வங்களாக கொண்டார்கள். டெய்லி சோறு தின்னாங்க. கையில் சோத்தில் கையை வைக்கும்போது தேவன் கொடுத்த சோறு, இன்னைக்கு கொடுத்த சோறு இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு காலையில் அழிஞ்சு போயிருக்கும், அது திங்க முடியாது. அடுத்த நாள் காலையில் புதிதாக ஆகாரத்தை கொடுத்தார். அன்றாடம் அவர் கொடுத்த சோறை தின்னுட்டு அங்கே போய் கன்றுக்குட்டியை தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அணைச்சிட்டு ரீல்ஸ் பார்க்குறோம். கிறுக்கு 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 கிறுக்குன்னு 4 மணி நேரம். ஆண்டவருடைய வசனத்தை தேடினாங்கன்னா அந்த ஆள் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன திமிரான எண்ணம் மனிதனுடைய இல்லத்தில் இருக்கிறது. அதான் சொல்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசி, எல்லாவற்றை பார்க்கிலும் மனுஷனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. வாங்கி தின்ன கொஞ்சம் கூட நன்றி இருக்காது. தேவன் இவற்றையெல்லாம் பொறுமையாக சகித்தார். God had patiently endured Israel's many sins and rebellions and had even sent them his son to be their Messiah. தன்னுடைய சொந்த மகனையே இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அவரை என்ன பண்ணாங்க? அடித்து கொலை செய்து, நாங்கள்லாம் எங்களுடைய தேவனுக்கு உண்மையானவர்கள், நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் என்றார். எவ்வளோ கோபமான அந்த மக்கள் இருக்கிறார்கள், கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவர்கள். அவருடைய செய்த இயேசு அதான் கடைசியில் சொன்னார், நீங்கள் என்னை நம்பாவிட்டால் கூட பாருங்கள், பரவாயில்ல, நான் செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தாவது நீங்கள் தேவனை நம்புங்கள்னு சொன்னார். நம்ப மாட்டோன்ட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். அவைகள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதான் நேற்று குருத்தோலை ஞாயிறில் என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மேல் ஏற்றி மேலும் விழும் உன்னதமானவரே தோத்தரிக்கிறோம், வாழ்க வாழ்க, ஓசன்னா ஓசன்னான்னு கத்துனான். தங்களுடைய ஆடைகளை எல்லாம் ரோட்டில் போட்டு அது மேலே ஆண்டவரை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்து எருசலேமை பார்த்து சொன்னார், கதறி அழுதார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை நீ சிந்தித்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் அவைகளோ உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு நல்ல காரியம்லாம் கண்ணில் மறைஞ்சிருக்கும். ஆண்டவரை தேடினால் கண்டடைவீர்கள். கர்த்தரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரை தேடாமல் போனால் நிச்சயமாக நாம் அதை இழந்து போவோம். கடைசியில் என்னாச்சு? இயேசு கதறிட்டு போனார். அதுக்கப்புறம் வர 400 ஆண்டுகளில் எருசலேமே இல்லாமல் போயிடுச்சு, நாடே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. Even after Israel crucified Christ,
God gave the nation nearly 40 more years of grace and withheld his judgment. இயேசு கிறிஸ்துவை கொன்று போட்ட பின்பும் கூட மறுபடியும் 40 ஆண்டுகளை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. It is not the judgment of God that leads people to repentance, but the goodness of God. But Israel did not repent. ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்தார். அவர்களை அழித்து, அவர்களை எச்சரித்து, அவர்களை திருத்தவில்லை, மனம் திரும்ப செய்யவில்லை. அவர்களுக்கு அநேக நன்மைகளை கொடுத்து மனம் திரும்ப செய்தார். அவர்களோ அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டும் மனம் திரும்பவே இல்லை. In Romans 2:6-11, Paul was explaining a basic principle of God's judgment. தேவன் ஒருவரை நியாயம் தீர்க்கிறார் என்றால், இன்னைக்கு காலையில் என்னுடைய சிந்தனையை தான், அவள் விபசாரி தான், அவளை கல்லெறிந்து தான் கொள்ள வேண்டும், அதுதான் சட்டம், அதுதான் நியாயம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? ஜான் ஜெபராஜை ஒன்று கொலை பண்ணுங்கன்னு சொல்லலை. அவன் மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்கிறான். அவன் மீது கல்லெறிந்து கொள்ள வேண்டும், உண்மைதான். ஆனால் அவன் மீது கல்லெறியாதீர்கள். உங்களில் யார் குற்றவாளி இல்லையோ, உங்களில் யார் பரிசுத்தவானோ, அவன் முதலில் ஜான் ஜெபராஜ் மேல் கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்கிறான். இதான் தேவனுடைய தீர்ப்பு. தேவனுடைய தீர்ப்பு வித்தியாசமானது. God judges according to deeds just as he judges according to truth. தேவன் உண்மைகளுக்கு ஏற்றபடி நியாயம் தீர்ப்பது போல தேவன் உங்களுடைய செய்கைகளுக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறார். Paul was dealing here with the consistent actions of people's lives, the total impact of their character and conduct. உங்களுடைய மனதிலே நீங்கள் என்ன விதமான நினைவுகளை கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன விதமான குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது, இதோடைய தாக்கம் எப்படி இருக்கிறது மக்களுடைய வாழ்க்கையிலே, தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி நடந்து வருகிறீர்கள், இதை பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அல்லது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார். True saving faith results in obedience and godly living, even though there may be occasional faults. உண்மையாக இரட்சிப்பின் விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலிலும் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வதிலும் அமைந்திருக்கிறது. சில நேரங்களிலே நாம் விழுந்து போகலாம், ஆனாலும் நாம் மீண்டும் எழுந்து ஆண்டவரை பற்றி கொண்டு அவரிடத்திலே கதறி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று உறுதியாக நாம் நிற்கும்போது நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு. When God measured the deeds of the Jews, he found them to be as wicked as those of Gentiles. தேவன் இஸ்ரவேல் மக்களை, கிறிஸ்தவர்களை, சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கிறவர்களை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் பார்க்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை விட பல மடங்கு அதிகமான கேடுகளை கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்பர் 1 அயோக்கியன் யாருன்னு கேட்டால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார். இதுதான் இன்றைய நிலைமை. அதனால் தேவன் நடவடிக்கை எடுக்கணும்னா முதலாவது அதான் இயேசு சொன்னார், நியாய தீர்ப்பானது முதலாவது இஸ்ரவேல் இடத்திலே ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவ மக்கள் இடத்திலே தான், நம்ம இடத்திலே நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படி இன்றைய அவருடைய வசனத்தை, அவருடைய விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நடவடிக்கை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா? கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். தொடர்ச்சியாக ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இம்மைக்காக மாத்திரமல்ல, இந்த படிப்புக்காக மாத்திரமல்ல, இந்த சுகமான வாழ்க்கையாக மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக நீங்கள் தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நினைவில் வைத்துக் கொள்வதற்காக சில விஷயங்கள், சம்திங் டு பாண்டர். இஸ் இட் பாசிபிள் ஃபார் பீப்புள் டு க்ரோ டு ஹாவ் கன்சிஸ்டன்ட்லி குட் நாட் பர்ஃபெக்ட் கேரக்டர் அண்ட் கண்டக்ட்? தொடர்ச்சியாக நன்மை செய்யும்படி நாம் வளருவது சாத்தியமா? பர்ஃபெக்ட் இல்லை. பர்ஃபெக்ஷன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட், எல்லாவற்றையும் சரியாக செய்வது, அப்படி சாத்தியமா? இஃப் ஸோ ஹவ்? எப்படி நீங்கள் தொடர்ச்சியாக நல்லது செய்ய முடியும்? தீய நோக்கத்திற்காக நன்மை செய்வதும் உண்டு அப்படின்னு பைபிளில் போட்டு. உங்களுடைய நோக்கம் தீமையானதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நன்மை செய்கிறவராக நடிக்கலாம். How does this fit with Paul's claim that no one is righteous apart from Christ's sacrifice? அப்போ பவுல் இதை எப்படி சொல்கிறார்? கிறிஸ்துவின் அந்த சாக்ரிஃபைஸ், தியாகம் இல்லாமல், பலி இல்லாமல் யாருமே நீங்கள் நீதிமானாக்க முடியாது என்று பவுல் சொல்வதோடு எப்படி உங்களுடைய பொருந்துகிறது? அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் உங்களால் உங்களை புனிதமாக்க முடியாது. நீங்கள் அவருடைய இரத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் உண்மையும் முத்தமுள்ளவர்களாக வாழுங்கள். தொடர்ச்சியாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?